ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான டேட்ஸ் எடுத்து அந்த டேட்ஸை பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த டேட்ஸை அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் இலகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாதாமை சாப் பண்ணுறோம். பாதாமை சாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸையும் அதில் ஆட் பண்ணோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், பிஸ்தா தேவையான அளவுக்கு, உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இடிச்ச மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. இடிச்ச மாதிரி இருக்கிற இந்த விஷயத்தையும் நம்ம இத்தனை நேரம் குக் பண்ணிட்டு இருந்தோம்ல டேட்ஸை, அது கூட சேர்த்து போட்டு நல்லா அதையுமே கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு அந்த சூடு காமிச்சிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே லட்டு மாதிரி ரோல் பண்ணி வச்சிடும். ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லட்டுவில் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்காகவும் அண்ட் வெள்ளை எள்ளு நல்லது அப்படிங்கிறதுக்காகவும் அதை போட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் மேலே தூவினாலும் சரி, இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் பெரட்டினீங்கன்னாலும் அது உங்களுக்கு செட் ஆகிடும்.